மாமா ஒரு குறுக்குறே வாங்கிட்டா மாமா. குறுக்குறேவா? ஊருக்கு இப்ப சொல்ல ஆயா 10 ரூபா குதிச்சே நாடி பண்ணாத. அத ஃபர்ஸ்ட் வாங்கி துண்டேன். ஃபர்ஸ்டே வாங்கி துண்டியா? வைரா இல்ல வாஷிங் மிஷின் அடியாது? எது போட்டாலும் அர்ச்சனே இருக்குற. ஏய் நாடி முறைக்கிற? அவளை பத்தியா அனகொண்டா முக்கிய. டேய் இனி அவனை சும்மா விட கூடாது. ஆமா மச்சான், அவன் கையால ஒச்சாவது காசு வாங்கண்டா. ஐயோ கடங்காரங்க வர வீட்டுக்கு வரானுங்களே. ஏய் நான் போய் பின்னாடி போஞ்சிக்கிறேன். அவனுக்கு வந்து என்ன கேட்டாங்களா, நான் வீட்டுல இல்லன்னு சொல்லுனா. டேய் பாப்பா, உன் மாமா எங்கம்மா? ஏய் நான் கர்ல குடுக்குற வார பேசல ஓட விட்டு அடிப்பேன். டேய் சரினா லம்பாடி பம்பளியா இருப்பா போலுக்குதே. சரிம்மா, உன் மாமா எங்கம்மா? எங்க மாமாவா? ஏன் இவன் நம்மள பாக்குறா? நான் சொன்னா வாங்கி தருவேன். உனக்கு என்ன வேணும் சொல்லுமா, வாங்கி தரேன். எங்க மாமா எங்க இருக்கு சொல்றேன். எனக்கு ஒரு குக்குரே தெரியா? ஒண்ணு இல்ல 10 வாங்கி தரேன். எங்க இருக்கான்னு சொல்லு. எங்க மாமா பின்னாடிதான் இருக்குது. உங்க மாமா பின்னாடி தான் இருக்கிறானா? உனக்கு குறுக்குறவெல்லாம் வாங்கி தர முடியாதா? உங்க மாமனை நாங்களே பிடிச்சிக்கிறோம். அவ்வளவு சீக்கிரமெல்லாம் எங்க மாமா பிடிக்க முடியாது. பிளான் பண்ணி தான் பிடிக்கணும். டேய் சுமாரா, பாப்பா தான் பேசிட்டு இருக்கல, நீ சொல்லுமா. சரி சரி ஐடியா சொல்றேன் வாங்க. எது குசு குசுன்னு பேசின்னு இருக்கா? ஒருவேளை போட்டு குத்துருவாளோ? A few minutes later. என்ன பேசிருப்பா? மாமா அவங்க போயிட்டாங்கமா. போயிட்டானுங்களா? 4 வருஷமா அழிஞ்சுன்னுக்குறானுங்க என்ன புடிக்கிறதுக்கு அவனுங்க, தெரியுமா? 4 வருஷமா மாமா? ஆமா மோத்தி, அவனுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, அப்படியே அலைய வச்சுக்கினே இருக்கணும். மாமாவை பார்த்தா அவ்வளோ பயம் அவங்களுக்கு. யாருக்கு மாமா? இவங்களுக்கா? இவனுங்களா? அவனோட செத்த. ஐயோ ஏண்டா உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னா. டேய் போன வாரம் தாண்டா ஒருத்தன் வாங்கின காசை திருப்பி தரலன்னு அவன் காலை வெட்டிட்டு வந்தோம். காலை வெட்டிட்டு வந்தீங்களா? ஏண்டா காசை வாங்கிட்டு 4 வருஷமா அலைய வச்சுக்கிட்டு நெக்ல வர பேசுறியா? அட்ரா அவா. ஐயோ அம்மா. ஐ குர்குரே. பாப்பா இவன் காசு தரா மாதிரி தெரியல, அதனால இவன் 2 கிட்னியும் வித்துறோம். கிட்னியா விற்க போறீங்களா? ஐயோ சாரி, எங்களை விட்டு போயிட்டியடா. அம்மா சாரி, நம்மளை விட்டு போயிட்டாமா. எந்த பாவினே தெரியலமா, இந்த சோத்துலயே விஷம் வச்சு கொண்டாமா. சாப்பாட்டுல விஷம் வச்சிட்டாங்களா? நாமா யோசிக்கிற. அது ஒண்ணு இல்லடா, நான் தான் அவனுக்கு காலையில சாப்பாடு வச்சேன். நீதான் சாப்பாடு வச்சியா? என்ன சாப்பாடு வச்ச? ரசம் சாப்பாடு. ரசமா? நீ வச்சது ரசம் இல்லம்மா, எங்களுக்கு வச்ச விஷம். நீ ஏன்டா அதிர்ச்சி ஆகுற? நான் ஏன் அதிர்ச்சி ஆகுறேனா? ஹலோ 108, நான் சொல்ற அட்ரஸ் கொஞ்சம் வாங்க சார், ஒரு உயிர் போகுது. டேய் யார் உயிர் அப்ப போதே? யா உயிர் தான். நீ செஞ்ச ரச சோறு துணுதாமா சொரி செத்து போனா, அதே சோறதான் இப்ப நான் துண்ணேன். நீ செஞ்சது ரசம் இல்லம்மா, எங்களுக்கு வச்ச விஷம். தள்ளிப்போம்மா, என் உயிர் நான் காப்பாத்தணும். உயிரை காப்பாத்திட்டா கருணை. கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இப்படிதான் பண்ணுவியா நீ? டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அவளை கை பிடிச்சிட்டு வர? நேத்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்துருக்குமா? தப்பா எழுதிருக்கா எக்ஸாம்ல? கொஸ்டின் எல்லாம் ஈஸியா இருந்தானே சொன்னேன், அப்ப ஏன் தப்பா எழுதுன? கொஸ்டின் எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு, ஆனா ஆன்சர் எல்லாம் கஷ்டமா இருக்குதே. எத்தனை கொஸ்டின் தப்பா எழுதுன? ஒரே ஒரு கொஸ்டின்யா. ஒரே ஒரு கொஸ்டினா? அப்ப மத்ததெல்லாம் கரெக்டா எழுதிட்டியா? மத்ததெல்லாமா? ஐயா நான் எழுதுறது ஒண்ணே ஒண்ணுதாயா. அடி பாவி உன்ன. அடடடடா, பல்லு வளக்காம டீ பிஸ்கட் சாப்பிடுறது எவ்வளவு டேஸ்ட். டேய் எத்தனை நாளடா இந்த பழக்கம் உனக்கு? என்ன பழக்கமா? நீ தினமா பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறியா? ஆயா அவன் போய் சொல்லுவா, விடாத கேளு. இவ வேற ஏத்தி ஊராளே. டேய் இப்ப சொல்லல, விஷம் வச்சு கொண்டுருவோம் உன்னை. விஷம் வச்சு கொண்டுருவியா? பேசாம ஒத்துக்க வேண்டியதுதான். அம்மா தெரியாம ஒரே ஒரு வாட்டி சிகரெட் புடிச்சிட்டமா, என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா. சிகரெட் குடிப்பியா? இந்த பழக்கம் எல்லாம் இருக்குதா உனக்கு? ஐயோ அப்ப சிகரெட் கேட்கலையா? அட பாவி ஆயா அவனை சும்மா விடாதயா. டேய் ஒழுங்கா சொல்லல அவன்தான். அம்மா அம்மா கோவப்படாதம்மா, பசங்க கூட சேர்ந்து ஒரே ஒரு வாட்டி தான் சரக்கு வச்சுக்கிறேன். சரக்கு அடிக்கிற பழக்கம் வருதா உனக்கு?
அப்ப நீ எந்த பழக்கத்தம்மா கேக்குற? பல்லு வழக்காதான் டீ குடிக்கிற பழக்கம் எத்தனை நாளா இருக்குதுன்னு கேட்க வந்தேன். டீ குடிக்கிற பழக்கமா? அப்ப நானா தான் வாய் குத்து மாட்டிக்கினா? டீசெண்டா அடி வாங்க வேண்டியதுதான். மா வீட்ல என்ன சாப்பாடு? வேலைக்கு போனதான் சோறு இல்லனா இல்ல. அதுக்கு நான் பட்னியாவே இருந்துருவேன். வாய் நம்ம இந்த நான் எத்தனை வரான் இவன்? டேய் நேதுரா இது எலுமிச்சை சாப்பாடா? எலுமிச்சை சாப்பாடா கூட? மீன் குழம்பு போயிட்டு எலுமிச்சை சாப்பாடுன்றா? பரவாயில்ல. எலுமிச்சை சாப்பாடா? மீன் குழம்பு போய் எலுமிச்சை சாப்பாடு சொல்றான். இத போய் எலுமிச்சை சாப்பாடு சொல்றான். எந்த சோறா இருந்தா நம்ம சோறு வச்சா போதும். டேய் நேதுரா இது? மா இந்த பைத்தியக்காரன் மீன் குழம்பு போய் எலுமிச்சை சாப்பாடு சொல்றாமா? டேய் இது மீன் குழம்புடா. இல்லையா, இது எலுமிச்சை சாப்பாடியா? எப்படி இது எலுமிச்சை சாப்பாடுன்ற? இந்த சாப்பாடை எலி சாப்பிட்டு மிச்சம் வச்சிச்சு. எலி சாப்பிடுச்சா? அதுதான் எலுமிச்சை சாப்பாடு சொன்னேன். எலி மிச்சம் வச்ச சாப்பாடா? தலையடி இது? ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா பசங்களோட விளையாடி இந்த மாதிரி தலையை சிக்கா பண்ணி வச்சுன்னு வந்துக்கிற. இந்த வெள்ளிக்கிழமை முடியா வச்சுனுக்குற வீட்டுல இருக்கிற கறிக்கு அந்த மாதிரி வச்சுனுக்குற உன் முடிய. அம்மா என்ன ஆச்சு? இவன் முடியல எவ்வளவு சிக்கு பாடுற சிக்கா எடுக்க முடியலடா. அத நான் எடுக்கிறேன், நீங்க போங்க. வா மோத்தி. எதுக்கு இப்படி கத்துறா? வலிக்குதுடா. இந்த வாட்டி வலிக்காது, அப்படியே உட்காரு. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல இந்த சிக்கு இருக்கணும். யாய்! சிக்கு வந்துச்சே. அட பாவி. நடா எங்க சத்தா? அப்பாடி நல்ல ஹோட்டலு, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி ஒரு புடி பிச்சிட வேண்டியதுதான். அப்பாடி இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, நிம்மதியா சாப்பிடலாம். அண்ணா என்னண்ணா வேணும்? நான் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? ஒயிட் ரைஸ், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு என்னண்ணா வேணும்? அண்ணா கொஞ்சம் இப்படி வாங்கண்ணா. இவன் ஏன் ஏஞ்சி போறான்? அண்ணா சாப்பாடு நல்லா இருக்குமா? மோத்தி பிரியாணி வேணுமா ஒயிட் ரைஸ் வேணுமா? போடாங்க, நீயும் வேணாம், உன் கடையில இருக்கிற சாப்பாடு வேணாம், போடா. இந்த கடையில போய் சாப்பிட வந்த மாதிரி இனிமே இந்த கடைக்கு வரக்கூடாது. தம்பி ஏன்பா என் பையன் ஓடுறான்? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னுங்க. அதுக்கு போய் ஓடுறாரு. அப்படின்னாப்பா கேட்டான். சாப்பாடு நல்லா இருக்குமான்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? நோ சூப்பரா இருக்குண்ணா, அப்படியே உங்க வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்கும். அதுக்கு போய் ஓடுறாரு. இப்படி அசிங்கம் பார்த்துட்டானே.